ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிபிடி ப்ரோ கேமிங். இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்டில் 1 பிளாக் தான் ப்ளே பண்ண போகிறோம். லோடிங்கில் இருக்குது. என்ன இன்னும் லோடிங் ஆகிட்டு இருக்கு. லோடிங் ஆகிட்டோல. வந்துட்டேன். 1 பிளாக் அண்டர் வியூ. ஒரு பிளாக்கில் நம்ம உடச்சோம்னா கீழே வந்துடும். அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அங்கே இருந்துட்டு அவுட் ஆகிறோம். இப்போ நம்ம ரீஸ்பான் அடிக்க வேண்டியதுதான். இந்த கையில் போர் வந்துட்டா இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணி இப்படி உட்காந்து இப்படி பண்ணணும். இப்போ நம்ம எழுச்சிக்கலாம். சரி, உட்காந்துருவோம். அப்புறம் திருக்குன்னு தான் வந்துடுவோம். தேவையில்ல, ஆணியை பிடுங்க தேவையில்லை. நம்ம என்ன 2 இது பெருசு ஜஸ்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறது மறந்துட்டேன். எந்திரி ஜஸ்ட்டு என்ன இருக்குது, இந்த பூக்கள்லாம் இருக்குது. இதை தவிர என்ன இருக்குது? சீடு, பூக்கள் ஃபஸ்ட்டு அப்படி தான் கொடுப்பாங்க. ஆமாம், இப்போ நம்ம எந்த லெவலில் இருக்கோம்? வேறு உடைக்கணும்ல. விட்டு வேறு அனுப்பிச்சு ஃபஸ்ட்டே இந்த விட்டு தான் எனக்கு தேவைப்படும். தோண்டிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான் 1 பிளாக்கோட இது. கொஞ்சம் இடத்த கொஞ்சம் பெருசாகணும். இதே இடத்துல எனக்கு தோண்டி இருக்க முடியல. சரி, தோணும். இன்னொரு செஸ்ட்டு வந்தோடனே நம்ம இதை மாற்றிடலாம். இடத்த கொஞ்சம் பெருசாக்கிடலாம். இந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2லாம் வரணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்ட் 1 தான் போட்டுருக்கோம். அது ஏப்பா பூசணிக்கானா அது எதுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இன்னும் ஜஸ்ட் வரல? வந்துருக்கணுமே. சரி, போதும். நம்ம இதுக்கடுத்து இது பண்ண வைப்போம். இந்த சைடு இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக்கு சுற்றி போட்டதுக்கு போதிக்கணும். இப்போ போதும். தோண்டாருமா? நம்ம ஒன்று செக் பண்ணணும்ல. ஆமாம், நம்ம கீழே விழுந்தா அவ்வளோ பொறுமை பேர் மண்ணை வைப்போம். ஃபஸ்ட்டு டஸ்ட்டு வரட்டும். ஏன்னா வீட்டில் அதில் ரொம்ப தேவைப்படும். டஸ்ட் வந்துட்டா இப்போ பெட்டியில் ஜஸ்ட் போட்டு அழுத்தி தூக்கி உள்ள வச்சுருவோம். இது தேவையில்லாதது. பூக்கள் எதுவுமே தேவையில்லாதான். அப்புறமா தேவைப்படலாம், அதனால தான் வச்சுருக்கேன். சரி, பூலாம் தேவைப்படாதான். ஒரு பூ மட்டும் வந்து சீடு தேவைப்படும். இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ இப்படி இதை அடித்தோம்னா கீழே வருவோம். அது மட்டும் தெரியும். இப்போ போய் அவுட் ஆகிட்டு மேலே வரும்போது இந்த பொருள் இருக்குமா இருக்காதுன்னு பார்ப்போம். இருக்குது. சரி, இல்லை, பொருள் இல்லை. அப்போனா இனிமேல் கீழே விழும்போதுலாம் பொருள் இருக்காது. டைட் ஒடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வுட்டெல்லாம். நெக்ஸ்ட்டு இன்னும் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன மரத்துக்கு இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இருக்குது.
இன்னும் உடச்சிட்டே இருக்க வேண்டியதான். நான் கைட்டு உடச்சது போதும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆக்சிட் உடைப்போம், பிகாக்சிட் உடைப்போம். ஒரு பிக்காக்ஸும் ஒரு ஆக்சிட் செய்யணும். லோட்ருக்கு நீங்கள் வாங்க. லோடு போதுமா? ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரிக்குள்ள போய்க்கோ. இந்த 4 டேஸ் என்ன பண்ண முடியும்? 8 பிளான்ஸ் பண்ண முடியும். ஒன்று போகணும். இப்போ கிராஃப்டிங் டேபிள் வரும், அதை பண்ணணும். அதுக்கடுத்து மறுபடியும் நான் இந்த கலரில் இருக்கல இதெல்லாம் வந்து ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி மாற்றிக்க போகிறேன். இந்த சைடில் இருக்கல நார்மல் விட்டு அதை வந்து நான் இதாக இந்த ஆயுதத்துக்கு பண்ணுற மாதிரி மாற்றிக்க போகிறேன். இவ்வளோ போதும். இதில் பார்க்க முடியும், இதில் பண்ண முடியாது. இனிமேல் கிராஃப்டிங் டேபிளில் தான் பண்ண முடியும். இதில் ஒன்று, அப்புறம் ஆக்ஸில் ஒன்று எடுத்துக்கும் போதும். சரி போதும். இப்போ நைட் ஆக போகுது, நம்ம தோண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ஹேக்ஸ் இதை உட்டு வந்துட்டா இதை ஹேக்ஸ் எடுத்துட வேண்டியதான். ஏடா டக்குன்னு ஏதாவது அனிமலை கேம்லாம் எடுத்து வைங்கடா. ஆடாமாக்கா ஃபஸ்ட்டே பண்ணி இந்த மாதிரி இருந்த மாட்டிக்க. இப்போதைக்கு நீ இந்த இதில் இருக்க முடியாது. இப்போ புனியும் என்னோட கட்டாய் தொலைஞ்சிருச்சு. ஷை, நான் பழைய நினச்சேன் ஃபோனில் என்னமோ இருக்குது ஃபர்ஸ்ட்லேருந்து வருமே அப்படிதான் நினைக்கேன். ஷோ ஒரு பண்ணி மட்டும் கிடஞ்சில்ல, அது மட்டும் காமெடியாகிடுச்சு. இன்றைக்கி என் தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான், அதனால தான் அவன் வயசு இருக்காது, நான் மட்டும் வச்சுருக்கேன். அந்த பண்ணியால் தான் இந்த பண்ணி. செஸ்ட்டு வந்து தெளிப்பான். செஸ்ட்டில் எப்பவும் போல தான் பூ அதாக தான் இருக்குது. விட்டு வந்துட்டா மாற்றிடணும். அப்போ ஏதாச்சும் தோண்டலாம் போலே விட்டா. விட்டு வந்தாலுமே பார்த்துக்கலாமே. இதில் எதுக்கு நம்ம அதுட்டு இதுன்னு தோடுறோம்? ஆடு அப்பெல்லாம் அந்த பண்ணி கீழே வந்துட்டு சொல்லாமல் வந்துட்டேன். ஆடு 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 ஆடு. ஒன்றும் பண்ண முடியாது போலையே. இந்த ஆடை சைடில் வச்சு தான் வெட்டுறோம் இன்னைக்கு. ஆடு மட்டும் இங்கே உள்ளே வந்துட்டோ அது கதை முடிஞ்சு. அதுதான் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆடை வச்சுருந்து நம்மளுக்கு பெட்டு செய்யலாம். அதான் பெட் இருந்துச்சுன்னா தூங்கிடலாம். 3 ஆடு அப்படியே கொடுத்துருங்கடா போதும் எனக்கு. அது அப்படி இது கம்மியாக இருக்குது டட்டு காலை. இப்போ உள்ள போ. இதில் விட்டேன், கீழே போய் தொலைஞ்சிருச்சை. போச்சு. ஃபென்ஸு செய்ய முடியுங்களா நம்மளால்? எங்கே இந்த ஃபென்ஸு? எங்கே அந்த ஃபென்ஸ் இருந்துச்சுன்னா நேரத்துக்கு அவ்வளோ அதால் தாண்ட முடியாது ஃபென்ஸை. இதுதான் இதுக்கு என்ன தேவை? உட்டு தேவை. பிளாங்க்ஸ்.
இதை வச்சு தான் இன்றைக்கி கதை முடிக்க போகிறோம். இப்போ ஏதாவது அனிமல் வரட்டும் ஃபஸ்ட்டு. சரி, அனிமல்லாம் வரட்டும்னு பார்க்கக்கூடாது. நம்மளாக தான் ஃபஸ்ட்டு வைக்கலாம். எங்கே அந்த இன்வென்ட்ரியில் இந்த செய்யலையா நம்ம நான் தான் இருக்குது இங்கே செய்யலை, செஞ்சுட்டேன். செய்யலை பண்ணி இதுக்குன்னு ஆகிட்டு இதுக்கு நான் மேலே ஏறாதான் பயமாக இருக்கலாம். பத்திரா இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5. இப்போதைக்கு இப்படி பண்ணுவோம். அப்புறமா மாற்றிடுவோம். நம்ம 1 இங்கே 1 போட்டுருவோம். அப்போ தான் இங்கே சைடு இப்படி தயவு வச்சு போயிடும். இல்லாட்டி இது சேஃப்டிக்கு தான் இப்போதைக்குன்னு கீழே இப்போதைக்குன்னு விட மாட்டான். நம்ம முடிஞ்சு கரெக்டாக இருக்கும். இப்படி போனால் விட மாட்டோம், இப்படி போனால் விட மாட்டோம். ஒன்றும் இருக்காது. அந்த மழை தொல்லை உயிர் எடுக்குது. சரி, டக்குன்னு இப்போ எல்லாத்தையும் உடைக்கும் போது திடீர்னு ஒரு அனிமல் வரணும். கையில் இருக்க ஆக்ஸாலேயே எடுத்து அடிப்பேன். 2 அனிமல் கீழே விழுந்துட்டு கடுப்பாகுது. எனக்கு அனிமல்ஸ் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் தான். இப்போ ஆனால் கடுப்பாகுது. இவ்வளோ நடந்து போகிறோம் விடணுமா? இதோட பார்ட் 1 முடிய போது. இதுக்கடுத்து நம்ம பார்ட் 2ல் சந்திக்கலாம். கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகட்டும். என்னது அதே தான் கேரட்டு. ஏன்னா புதுசாக இப்போ கேரட் மட்டும் வந்துருக்கு. மற்ற எல்லாமே பூ தான். ஜஸ்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எது கொடுக்கணுங்கன்னு தான் புரியலை. அவ்வளோ வருங்காலத்தில் தேவைப்படலாம்ல. பிகேக்ஸ் உடஞ்சி போச்சு, ஜாக்ஸ் உடஞ்சி போச்சு. ஃபாஸ்ட்டாக உடைக்கிறது கைட்டே உடைக்கலாம்ல இந்த உட்டை. வாங்க நல்லா இப்போ அடிக்கலாம். ஃபாஸ்ட்டாகல இந்த பம்கின் எக்ஸாம்பிளோட இந்த விவசாயத்துக்கு வந்து இது இந்த விதை வரும் பம்கின் விதை. அதனால விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியும். டக்குன்னு உடையலாம் விட்ட. கல் இன்னும் வரமாட்டேங்குது. நம்மள இன்னும் லெவல் 1 கூட தாண்டலையா? அண்டர் கவுண்ட் இன்னும் தாண்டலை. சரி, அவன் அண்டர் கவுண்ட் இன்னும் வரல. இன்னும் தொன்னப்புறம் ஒரு லெவலும் முடியலையா? என்னது? ஓ, முயல் தப்பிச்சிட்டனி. அப்படி சொல்ல மாட்டேன். பல அடி படித்தது அவுட் ஆக்கணும்னா தான் நமக்கு முடியும். ஏன்னா முயல் கறி கிடைக்குது. முயல் கறிலாம் மனுஷன் சாப்பிடணும்னு தெரியாது எனக்கு. அதெல்லாம் அடிச்சு சாப்பிட முடியுமா? தூரத்துக்கு போடலாம்ல. இப்போ அதை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதான் ஆனால் பிகேக்ஸ் உடஞ்சி போச்சோ. அதான் பார்த்தேன்ப்பா. என்ன கீழே இருந்து பார்க்க இன்வென்ட்ரியில் ஒன்றும் கை மட்டும் தான் தெரியுது. இந்த விட்டு உடைக்கிறதுக்கு டைம் ஆகுது. சே, கொஞ்சம் லாங் வீடியோ போடுமா? இது எல்லாம் நல்லா இருக்காது. இதே போதும் இப்போ. சரி, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ். பாய். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.